திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இதமான கால சூழ்நிலை நிலவுவதால் அங்கு பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் குவிந்து வருகின்றனர். இயற்கை அழகை குடும்பத்துடன் ரசித்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வசந்த் வழங்கிட கேட்கலாம். வசந்த், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். வணக்கம் ராதியா. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வாட விடுமுறையான இன்று தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் இன்று வருகை அதிகரித்து காணப்பட்டது. குறிப்பாக மலைப்பகுதியில் காலை முதலே இந்த பனிமூட்டமானது மிதமான வெப்பம், சாரல் மழை என மாறி மாறி காலநிலை சூழ்நிலை இருந்த காரணத்தினால் சுற்றுலா பயணிகள் அனுபவித்தமாறு இருந்தனர். மேலும் சொல்லப்படும் என்றால் இந்த பில்லர் ராக் பகுதி, அதே போல் குணா குகை, பைன் ஃபாரஸ்ட், அதே போல் மோயர் சதுக்கம், பிரேன் பூங்கா உள்ளிட்ட பல்வேறு தலங்களில் சுற்றுலா பயணிகள் தங்கள் அழகினை, அந்த சுற்றுலா அழகை, இயற்கையான அழகினை கண்டு ரசித்தனர். அதே போல் இன்றைய நாட்களானது முழுமையாக சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்றவாறு அதே போல் வெயிலும் உள்ளிட்ட மழை உள்ளிட்ட சாரல் மழை உள்ள அனைத்து வகையான அவர்களால் சூழ்நிலையால் காணப்பட்டதால் அங்கங்கு இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலுமே கூட்டமாகவே காணப்பட்டது. இதில் நகரில் மையப்பகுதியில் உள்ள நட்சத்திர ஏரியில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி மேற்கொண்டனர். அதே போல் அங்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஏரியை சுற்றி இருக்க பகுதியில் சைக்கிள் மற்றும் குதிரை சவாரியில் ஈடுபட்ட சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக இருந்தனர். மேலும் அங்கங்கு இருக்கக்கூடிய இடங்களில் அவர்கள் சுற்றுலா பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக செல்ஃபி எடுத்து புகைப்படங்கள் எடுத்து உற்சாகமாக அவர்கள் உற்சாகமாக உள்ளனர். மேலும் சாரல் மலை நடந்தபடியே குடைகளை பிடித்துக் கொண்டு செல்லுவதையும் பார்க்க முடிந்தது. மேலும் சுற்றுலா பயணிகள் பொதுவாக இந்த காலை முதல் இந்த விடுமுறை நாட்கள் காலையிலிருந்து தற்போது வரை கூட்டமானது அதிகரித்தே உள்ளது. மேலும் இவர்கள் இந்த சுற்றுலா நாட்கள், இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த விடுமுறை நாட்களில் இப்போ அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் தற்போது காண முடியாது. மேலும் இந்த மாலை நேரம் என்பதால் அவர்கள் சுற்றுலா பயணிகள் அந்த பல்வேறு பகுதியில் சென்றுவிட்டு தற்போது அங்கே இருக்கக்கூடிய சாக்லேட் உள்ளிட்ட அந்த அவர்கள் தேவையான பொருட்களை வாங்குவதற்கு தற்போது குவிந்து வருகின்றனர். ரேவதி, உங்க தகவல்களுக்கு நன்றி வசந்த்.